108 திவ்யதேசமும் ஆழ்வார்களும். ஒரு சிறிய அறிமுகம். ஆழ்வார்கள் அதாவது மூழ்கியவர் என்பவர்கள் தென்னிந்தியாவின் தமிழ் கவிஞர் பிரிவுகள். அவர்கள் இந்து மதக்கடவுள் விஷ்ணுவிடம் பக்தி செலுத்தி இயக்கம், பரவசம் மற்றும் சேவை ஆகியவற்றை பாடல்களில் வெளிப்படுத்தினர். விஷ்ணுவை இறுதி யதார்த்தமாக கருதும் வைணவ மதத்தில் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஆழ்வார்கள் இந்து சமய தெய்வமாகிய திருமாலை போற்றி தமிழ்ச்செய்யுட்களால் பாடியவர்கள் ஆவர். தென்மொழியாம் தமிழ் மொழியில் வைணவ இலக்கியங்களை வளர்த்தவர்கள். பரம்பரையில் 4000 திவ்ய பிரபந்தம் அல்லது ஆழ்வார் அருளிச்செயல் என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடிய ஆழ்வார்கள் 12 பேர். அவர்களுள் இறைவனை இறைவனாகக் காணாது இறைவனோடு உறவு முறையில் வாழ்ந்ததால் ஆண்டாளையும், இறைவனை பாடாது ஆசானை பாடினார் என்பதால் மதுரகவியாழ்வாரையும் வேறு வரிசையில் தொகுத்து ஆழ்வார்கள் 10 பேர் மட்டுமே எனக் காட்டுவாரும் உண்டு. இவர்கள் பொடோட்டு 5 முதல் 9 நூற்றாண்டு கால அளவில் வாழ்ந்தவர்கள். பல நவீன கல்வியாளர்கள் ஆழ்வார்களின் வாழ்நாளை கிடோட்டி 5ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டதாக கருதுகின்றனர். பாரம்பரியமாக ஆழ்வார்கள் கிடோப்பி 4200 முதல் கிடோப்பி 2700 வரை வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. மரபுவழி ஆழ்வார்களின் எண்ணிக்கையை 10 என்று கூறுகிறது. இருப்பினும் ஆண்டாள் மற்றும் மதுரகவி ஆழ்வார் உள்ளிட்ட பிற குறிப்புகள் உள்ளன. இதனால் அந்த எண் 12 ஆகும். ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். சமகால 63 சைவ நாயன்மார்களுடன் சேர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக முக்கியமான துறவிகளில் ஒருவர். தமிழ் வரலாற்றின் ஆரம்பகால இடைக்காலத்தில் இயற்றப்பட்ட ஆழ்வார்களின் பக்தி வெளிப்பாடுகள் விஷ்ணு மற்றும் அவரது அவதாரங்களுக்கான வழிபாட்டு பாடல்கள் மூலம் பக்தி இயக்கத்தின் பின்னணியில் வினையூக்கிகளாக இருந்தன. வைணவத்துடன் தொடர்புடைய தெய்வங்களின் 108 தெய்வீக மண்டலங்களான திவ்ய தேசங்களை அவர்கள் பாராட்டினர். ஆழ்வார்களின் கவிதைகள் அன்பின் மூலம் கடவுளுக்கு பக்தியை எதிரொலிக்கின்றன. மேலும் அத்தகைய பக்திகளின் பரவசத்தில் அவர்கள் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடினர். அவை உணர்வின் ஆழத்தையும் வெளிப்பாடுகளின் மகிழ்ச்சியையும் உள்ளடக்கியது. அவர்களின் பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்களிடமிருந்து தோன்றிய பக்தி இலக்கியம் வேத மதத்திலிருந்து விலகி பக்தி மட்டுமே இரட்சிப்புக்கான ஒரே பாதையாக வேரூன்றிய ஒரு கலாச்சாரத்தை நிறுவுவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பங்களித்துள்ளது. கூடுதலாக சமஸ்கிருத அறிவிலிருந்து சுயாதீனமான தமிழ் பக்தி வசனங்களுக்கு அவர்கள் பங்களித்தனர். ஆழ்வார்களின் மரபின் ஒரு பகுதியாக 5 வைணவ தத்துவ மரபுகள், சம்பிரதாயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வளர்ந்தன. ஆழ்வார்களின் பெயர்கள் பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமொழிசையாழ்வார், தாளாளன் ஆழ்வார், நரசிம்மர் ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார்,